வணக்கம். முக்கிய செய்திகள். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் அரசு சமுதாய நல மருத்துவமனை வளாகத்தில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்காக பாரத பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கட்டமைப்பு இயக்கம் நிதி பங்களிப்புடன் பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 10,93,00,000க்கு பணியாணை வழங்கப்பட்டு பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் முன்னிலையில் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு தரமான மருந்துகளை மலிவான விலையில் வழங்கும் நோக்கில் இந்திய பிரதமரின் ஆலோசனையின் பேரில் தொடங்கப்பட்ட பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி கேந்திரா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் தற்போது 18,500க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த 18 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் மார்ச் மாத முதல் வாரத்தில் ஜன் ஔஷாதி திவாஸ் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு இந்த ஆண்டிற்கான விழா நிகழ்ச்சிகள் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் மருத்துவ முகாமுடன் தொடங்கியது. தொடர்ந்து ஜிப்மர் வளாகத்தில் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக புதுச்சேரி உணவகத்தில் நடைபெற்ற விழாவில் சிறந்த மருந்து விற்பனையாளர்கள் பாராட்டப்பட்டதுடன் மக்கள் மருந்தக பயனாளர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் சுகாதாரத்துறையைச் சேர்ந்த பல்வேறு மருத்துவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மக்கள் மருந்தகம் திட்டத்தின் முக்கியத்துவத்தை விளக்கினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மக்கள் மருந்தக உரிமையாளர்கள் பாலபாஸ்கர் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கான மக்கள் மருந்தக நோடல் அதிகாரி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர் நேர் என்கின்ற குப்புசாமி வாழ்த்தி செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் அவர் பெண்களுக்கான சம நீதி மற்றும் உரிமைகளை உறுதி செய்ய அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். காகிதத்தில் உள்ள சட்டங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பெண்களுக்கு உண்மையான பாதுகாப்பையும் அதிகாரத்தையும் வழங்கும் வகையில் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். பெண்கள் வெறும் பயனாளிகளாக மட்டுமல்லாமல் சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்கும் தலைவர்களாக உருவெடுக்க நாம் அனைவரும் கரம் கொடுக்க வேண்டும். பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் உறுதியாக பாடுபட வேண்டும். சமூகத்தின் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வரும் பெண்களுக்கு தனது மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட காவல்துறை தலைமையகம் சார்பில் காவல்துறை உயர் அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமையில் புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒவ்வொரு வாரமும் மக்கள் குறை கேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் பங்கேற்று மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதில் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன், மேற்கு காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் இருந்து வட்ட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினர், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவில் உள்ளது.
இங்கு ஸ்ரீ சனி பகவான் அனுகிரக மூர்த்தியாக அருள் பாலிப்பதால் உலகம் முழுவதிலும் இருந்து ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனிடையே 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தம் நிகழ்ச்சியுடன் தொடங்கிய நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சனி பகவான் பிரவேசிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனிடையே அமைச்சர் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக மூலவர் ஸ்ரீ தர்பணேஸ்வரரை வழிபட்ட மத்திய அமைச்சர் பின்னர் அம்பாள் பிரணாம்பிகை, அதனைத் தொடர்ந்து அனுகிரகமூர்த்தி ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபட்டனர். முன்னதாக தருமை ஆதீனம் குரு மணிகளை திருநள்ளாறு கட்டளை மடத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன் நேரில் சந்தித்து சனிப்பெயர்ச்சி குறித்து நடைபெற்ற ஆன்மீக மாநாடு குறித்து ஆலோசனை நடத்தினார். தற்போது சனிப்பெயர்ச்சி நடைபெறுவது போல விரைவில் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றமும் ஏற்படும் எனவும் அவர் கருத்து தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள பாரதிதாசன் மகளிர் கலைக் கல்லூரியில் காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஓவியப் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பிரதிபலிக்கும் வகையில் சிறப்பான ஓவியங்களை வரைந்தனர். பின்னர் நடைபெற்ற மகளிர் தின விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் மதிவாணன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் வருமான வரித்துறை இணை ஆணையர் ஷாலினி, புதுச்சேரி சுகாதாரத்துறை இணை இயக்குநர் மேரி ஜோஸ்பின் சித்ரா, முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அய்யனார், முனைவர் திலகா தர்மராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மகளிர் முன்னேற்றம் குறித்து பேசினர். மேலும் காமராஜர் ஓவிய கலைக்கூட ஆசிரியர் திலக், சித்திர வித்தகர் கனகலிங்கம், ஓவியர் மாதவராஜி, நெறியாளர் வள்ளியம்மை ஆகியோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஓவியத்துறையை சேர்ந்த அமுதா சம்பத், பீஸ் நாடகத்துறையை சேர்ந்த ஆரோக்கியமணி ஸ்டெல்லா மற்றும் மருத்துவர் ஹரிப்ரியா தர்ஷினி ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிறைவாக கலைரத்னா நன்றி உரை வழங்கினார். தேசிய கீதம் பாடப்பட்டு நிகழ்ச்சி நிறைவுற்றது. வக்பு வாரியம் என்பது இஸ்லாமிய சட்டத்தின்படி நல்லெண்ண நோக்கங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை நிர்வகிக்கும் சட்டப்பூர்வ அமைப்பாகும். இவ்வாரியம் வக்பு சொத்துக்களை பாதுகாத்தல், ஆக்கிரமிப்புகளை தடுத்தல் உள்ளிட்ட முக்கிய பணிகளை மேற்கொண்டு வருகிறது. புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு வக்பு வாரிய தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவிகள் காலியாக இருந்த நிலையில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படாமல் இருந்தது. வக்பு வாரியத்திற்கு தலைவரை நியமிக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இதனைத் தொடர்ந்து வாரியம் முழுமையாக மறுசீரமைக்கப்பட்டு துணைநிலை ஆளுநரின் உத்தரவின்படி புதிய நிர்வாக குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைவராக மாகேவை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருடன் உறுப்பினர்களாக செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், சமூக சேவகி வித்யா ராம்குமார், காரைக்காலை சேர்ந்த முத்தவள்ளி முகமது ஜாகிர் ஹுசேன், வழக்கறிஞர் பிரிவில் சையத் அகமது மொஹிதீன் மற்றும் சமூக சேவகி ஜமீலா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மற்றும் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை ஆத்மா திட்டத்தின் கீழ் விவசாயம் மற்றும் கிராமப்புற மாற்றம் குறித்த பிந்தைய நிதி திட்ட அறிக்கை, இணைய வழி கருத்தரங்கம் மற்றும் விவசாயத்தில் பெண்களின் பங்கை வலுப்படுத்துவது குறித்த வேளாண் கருத்தரங்கம் தவளக்குப்பம் தனியார் திருமண மஹாலில் நடைபெற்றது. தவளக்குப்பம் உழவர் உதவியக வேளாண் அலுவலர் தண்டபாணி அனைவரையும் வரவேற்றார். ஆத்ம திட்டத்தின் துணை இயக்குநர் சாந்தி நோக்குரையாற்றினார். துணை வேளாண் இயக்குநர்கள் ஆல்பர்ட் குமாரவேல் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பிந்தைய நிதி திட்ட அறிக்கையின் இணைய வழி கருத்தரங்கில் பாரத பிரதமரின் உரையை நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. விவசாயத்தில் பெண்களின் பங்கை வலுப்படுத்துவது மற்றும் விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டுதல் குறித்து லாவண்யா மற்றும் ஞானசுந்தரி ஆகியோர் எடுத்துரைத்தனர். இந்த கருத்தரங்கில் வில்லியனூர், திருக்கனூர், கரியமாணிக்கம், பாகூர், புரணாங்குப்பம், மதக்கடிப்பட்டு, கரையாம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள், பெண்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிறைவாக வேளாண் அலுவலர் இளந்திரையன் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆத்மா திட்டத்தின் ஊழியர்கள் மற்றும் தவளக்குப்பம் உழவர் உதவியகத்தின் களப்பணியாளர்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா மார்ச் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு யாகசாலை பூஜை ஆரம்பமானது. இதில் விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, தனபூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம் ஆகிய நிகழ்ச்சிகளும், வாஸ்து ஹோமம், ரக்ஷா பந்தனம், கும்ப அலங்காரம், முதல் கால யாகசாலை பூஜை, ஹோமங்கள், பூர்ணாகுதி, தீபாராதனை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் 2ஆம் கால யாகசாலை பூஜை, 3ஆம் கால யாகசாலை பூஜை உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெறுகிறது. மேலும் முக்கிய நிகழ்வாக மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கூத்தாண்டவர் கோவில் கும்பாபிஷேக விழாவானது ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறுகிறது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு கூத்தாண்டவர் அருளை பெறுமாறு கோவில் நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டனர். மேலும் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் வர இருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்ற பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடாவும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம் இந்திரா நகர் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 150 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பயனாளிகள் அரசின் இந்த உதவி திட்டம் தங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் என தெரிவித்ததுடன் தொடர்ந்து மக்கள் நலப் பணிகளை முன்னெடுத்து வரும் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகத்திற்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 25 நபர்களுக்கு தலா ரூபாய் 25,000 வீதம், மொத்தம் ரூபாய் 6,25,000, 3 நபர்களுக்கு 30,000 வீதம், மொத்தம் ரூபாய் 90,000 என மொத்தமாக ரூபாய் 7,15,000த்திற்கான அரசாணைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 41 மீனவர்களுக்கு மாதாந்திர முதியோர் உதவித்தொகை வழங்கும் அரசாணைகளை பயனாளிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தனது இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள் ஞானசேகர், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், மாவட்ட தலைவர் சுகுமார், மணிகண்டன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்திவேல், நாகமுத்து, திருமால், பழனி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மீனவ பஞ்சாயத்தார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் கல்லூரி ஆண்டு விழா செலசியா 2026 2 நாட்கள் நடைபெற்றது. இவ்விழாவை கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். விழாவை தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து தலைமை உரையாற்றினார். செயலாளர் நாராயணசாமி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் மாணவர்களை வரவேற்று அவர்களை இந்த விழாவில் உற்சாகமாக இருக்க வாழ்த்துரை வழங்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் இணை செயலாளர் வேலாயுதம், வைஷ்ணவி, ராஜராஜன் மற்றும் சூரியகுமார் அவர்களும் கலந்து கொண்டனர். விழாவில் தமிழ் சினிமா துறையின் முன்னணி நடிகர் அதர்வா முரளி கலந்து கொண்டு மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்தார். இந்திய அளவில் புகழ்பெற்ற பின்னணி பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் கார்த்திக் கலந்து கொண்டு இசை நிகழ்ச்சி நடத்தினார். விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் முத்திரை வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திரைப்பட நடிகை மற்றும் பாரம்பரிய நடன கலைஞர் மாளவிகா மனோஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து நடிகர் ரியோ ராஜ் கலந்து கொண்டார். கல்லூரியில் பயின்ற சிறந்த முன்னாள் மாணவர்களுக்கு அவர்களது வாழ்நாள் சாதனையை பாராட்டி கேடயமும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இக்கல்லூரி ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவர்களின் கலாச்சார திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக கலாச்சார குழு ஏற்பாடு செய்து நடத்திய நடனம், நடிப்பு, ஸ்கிராஃப்ட் கலை, அடாப்டியூன், புகைப்படக்கலை, களிமண் மாடலிங், தனி மற்றும் குழு பாடல், இசைக்கருவி வாசித்தல், வாழ்த்து அட்டை உருவாக்குதல் மற்றும்
ரியல் ரீல் மேக்கிங் போன்ற சுமார் 15 வகையான போட்டிகளில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று அதில் வெற்றி பெற்ற முதல் 2 இடங்களை பிடித்த மாணவியர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினர். இவ்விழாவில் இக்கல்லூரியின் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர் ஜெயக்குமார் நன்றியுரை வழங்கினார். விழா ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி வேல்ராம்பட்டு வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் சிகரம் சேவை அமைப்பின் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. சிகரம் சேவை அமைப்பின் பொதுச் செயலாளர் மற்றும் ஆங்கிலோ இன்டர்நேஷனல் பள்ளி நிர்வாகி லக்ஷ்மி வரவேற்புரையாற்றினார். கலைமாமணி சரோஜா பாபு முன்னிலை வகித்தார். சிகரம் சேவை அமைப்பின் தலைவரும் வழக்கறிஞருமான சந்திரமௌலி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சமூகத்தில் சாதித்த மகளிர்களுக்கு விருதுகளை வழங்கினார். இதில் தமிழ் விரிவுரையாளர் கலைவாணி, தமிழ் பேராசிரியர் விஜயராணி, மகளிர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சுலோச்சனா, அணுக் முதியோர் இல்ல தலைவர் சோஃபியா மேரி ஜோஸ்மன், எம்ஜிடிசி டியூஷன் சென்டர் முதல்வர் ஷியாமலாதேவி ஆகியோருக்கு சிகரம் தொட்ட மகளிர் விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வை ஆசிரியர் காயத்ரி தொகுத்து வழங்க ஆசிரியர் ஜெயதேவி நன்றியுரை கூறினார். இதில் மகளிர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொது நல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ராமதாஸ் தாக்கல் செய்துள்ளார். மனுவில் அவர் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 1968ஆம் ஆண்டுக்கு பிறகு நீண்ட காலம் தேர்தல் நடத்தப்படவில்லை. அதன் பின்னர் சுமார் 38 ஆண்டுகள் கழித்து 2006ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பதவிக்காலம் 2011ஆம் ஆண்டில் முடிவடைந்தது. அதன்பின் கடந்த 14 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளது. 2011ஆம் ஆண்டு தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டாலும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்ற காரணத்தால் சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கு இந்திய உச்சநீதிமன்றம் சென்றது. அப்போது தேர்தலில் இடஒதுக்கீட்டை நிர்ணயிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கே சசிதரன் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைக்க உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் 2021ஆம் ஆண்டு அந்த கமிஷன் அமைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த கமிஷன் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யவில்லை. தெலுங்கானா மாநிலத்தில் இதேபோன்ற கமிஷன் 3 மாதங்களில் அறிக்கை அளித்த நிலையில் வெறும் 3.75 லட்சம் வீடுகள் மட்டுமே உள்ள புதுச்சேரி மாநிலத்தில் இந்த பணி 4 ஆண்டுகளாக முடிவடையாமல் உள்ளது. இதனால் கடந்த 14 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் உள்ளது. எனவே ஒரு நபர் கமிஷன் அறிக்கையை உடனடியாக பெற்று பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை நிர்ணயித்து அரசு அறிவிக்க வேண்டும். மேலும் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் புதுச்சேரி மாநில சட்டசபை தேர்தலை நடத்தக்கூடாது என்றும் தேர்தலை நடத்துமாறு இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையம் ஆகியவற்றுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் மூலக்குளத்தில் நடைபெற்றது. வழக்கறிஞர் சசிபாலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டம் தொகுதி தலைமை நிர்வாகி ராஜசேகர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் தலைமையிலான கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் எதிர்வரும் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வழங்கிய அறிவுறுத்தல்களையும் நிர்வாகிகள் எடுத்துரைத்தனர். உழவர்கரை தொகுதியில் கட்சியின் வெற்றி வேட்பாளராக உள்ள வழக்கறிஞர் சசிபாலனை பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்கான தீர்மானமும் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்வில் தாவேக மாநில தலைமை தேர்தல் கண்காணிப்பாளர் சாமிநாதன், ஊடகப்பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நரேஷ்குமார் மற்றும் புதுவை மாநில தலைமை நிர்வாகி புதியவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் தொகுதி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். புதுவை அண்ணா நகரில் இயங்கி வரும் மணிபால் சிக்னாவின் மருத்துவ காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர்கள் கலந்தாய்வு கூட்டம் ராஜீவ்காந்தி சிலை அருகே உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்நிறுவனத்தின் மேலாளர் ஜெயச்சந்திரன் வரவேற்புரையாற்றினார். இந்த கலந்தாய்வு முகாமில் 60க்கும் மேற்பட்ட முகவர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் அனைவரும் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டனர். மணிபால் சிக்னாவில் கடந்த ஆண்டு சிறப்பாக செயல்பட்ட முகவர்களுக்கு அங்கீகாரத்துடன் பரிசினை மண்டல பயிற்சியாளர் பரமகுரு வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியில் மணிபால் சிக்னாவின் சிறப்பு அம்சமான சர்வாபரம் திட்டத்தை எந்தவித காத்திருப்பு காலம் இல்லாமல் வழங்கப்படுவதை பற்றி விளக்கமாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் முகவர்கள் கலந்து கொண்டனர். பாகூர் கொம்பியன் காட்டுக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தில் மகளிர் தின விழா நடைபெற்றது. தொழிற்சாலை மேலாளர் குமாரவேலு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மனிதவளத்துறை மேலாளர் முக்தா முன்னிலை வகித்தார். ஜீவிதா அனைவரையும் வரவேற்றார். ரேஷ்மா வாழ்த்துரை வழங்கினார். தனியார் நிறுவனத்தின் தென்மண்டல தலைமை HR அன்பரசி கலந்து கொண்டு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நிறுவனத்தின் ஊழியர்களின் மேடை நாடகம், நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மகளிர் தினத்தை முன்னிட்டு கோத்ரேஜ் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிறைவாக பழனி நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தேசிய அறிவியல் வாரத்தை தொடர்ந்து அறிவியல் கண்காட்சி புதுச்சேரி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அறிவியல் மன்றத்தின் துணைத் தலைவர் ஹேமாவதி கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். மழலையர் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்கள் தங்கள் அறிவியல் படைப்புகள் மற்றும் மாதிரிகளை ஆர்வத்துடன் காட்சிப்படுத்தினர். இந்த கண்காட்சியை பெற்றோர் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டு மாணவர்களை ஊக்குவித்து பாராட்டினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். பள்ளி தாளாளர், முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் மாணவர்களை பாராட்டி வாழ்த்தினர். நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் கோட்டுச்சேரி பகுதிக்கு உட்பட்ட பூவம், பூவந்திப்பட்டினம், கணபதி கார்டன், பாரி நகர், ஐயனார் கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் மின்துறையின் மூலம் புதியதாக அமைக்கப்பட்ட மின் விளக்குகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள், பிரமுகர்கள், மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராம பகுதிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் துவக்க நிகழ்ச்சியாக செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து முகிலனுக்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை வீடு வீடாக சென்று வழங்கினார். நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியை சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், கிராம முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பூரணாங்குப்பம் மங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் வடக்கு திசையில் முழியன் குளம் உள்ளது. அங்குள்ள அரச மரத்தடியில் பஞ்சமுக விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. அதில் மாசி மாதம் மகா சங்கடாகர சதுர்த்தி பூஜை நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு யாகம் நடத்தி பால், விபூதி, இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட பஞ்சமுக விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் காட்சி அளித்தார். இதில் திருப்பணிக்குழு தலைவர் முருகேசன், ஊர் முக்கிய பிரமுகர்கள் ராஜகுரு, தங்கம், தமிழ், முனிசாமி, சுப்பிரமணி, சங்கரன், சிவகுரு, பிரவீன், காசிநாதன், காவல் ஆய்வாளர் கலைசெல்வன் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிறைவாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. सर्वं वै पूर्णाहुतिं उत्तमा जुहोमि स्वाहा बृहस्पतिः
तन्नो विष्णुरुक्रम नमो ब्रह्मणे नमस्ते वायु त्वमेव प्रत्यक्षं ब्रह्म. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.